ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 21th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் நம்ம வெயிட் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என்னோட வெயிட் அப்படின்றது 57.300 கிராம் காமிக்குதுங்க. நேற்றுக்கு என்னோட வெயிட் அப்படின்றது 57.600 கிராம் காமிச்சது. கிட்டத்தட்ட 300 கிராம் குறைச்சிருக்கேன். டே 1ல் என்னோட வெயிட் அப்படின்றது 60.800 கிராம் காமிச்சது. ஸோ எனக்கு வந்து 3 வாரத்தில் 3.5 கிலோ வந்து நான் குறைச்சிருக்கேன். என்னோட 3 வார டிஃப்ரென்ஸில் எனக்கு 3 கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஸ்லோ ப்ராசஸ் தான். ஒரு வாரத்துக்கு 1 கிலோ அப்படின்ற டார்கெட்டில் தான் நான் குறைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ செம ரிசல்ட் எனக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வரும். ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும். இதெல்லாம் சகஜம். நம்ம வேலை எப்பயும் போல் நம்ம தொடரலாம் வாங்க. காலையில் மணி வந்து 5:15 ஆகுது. ஃபஸ்ட்டு எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். ஆம்லா ஜூஸில் சாதாரண தண்ணி ஊற்றலாமான்னு கேட்குறீங்க. இல்லை, கொஞ்சம் வார்மாக தண்ணி ஊற்றி குடிச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேட் கட் ட்ரிங்கோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு குடிக்கணுமா, இல்லை எக்ஸசைஸ்க்கு முன்னாடி குடிக்கலாமா, வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுமா, இல்லை வாக்கிங் போகிறதுக்கு பின்னாடி குடிக்கணுமான்னு கேட்குறீங்க. இது எப்படி குடித்தாலும் ஒரே பெனிஃபிட் தான். ஸோ வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியும் குடிக்கலாம், வாக்கிங் போயிட்டு வந்தும் குடிக்கலாம். உங்கள் சௌரியம் தான். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி 5:15 குடிச்சிட்டு போயிடும். நாங்கள் வந்து ஜூஸ் குடிப்போம் இல்லையா, அதனால வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். அதான் மெயினான ரீசன். மற்றபடி நீ வந்து வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போ வேணால் எடுத்துக்கலாம். காலையில் எந்திரிச்சது அப்படின்றது இன்னைக்கு 5 மணிக்கு நான் எந்திரிச்சிருக்கேன். இது வந்து மாதுளம்பழம் ஜூஸ் தான், நாட்டு மாதுளம்பழம். அதனால கலர் வந்து அப்படி தெரியுது. ஸோ மாதுளம்பழம் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு மாதுளம்பழம் எடுப்பேன். இது சின்ன பழமாக இருந்ததுனால நானும் நிதிஷ் அப்பாவுக்கும் சேர்த்து ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். பெரிய பழமாக இருந்தால் ஆளுக்கு ஒரு பழம் கணக்கில் எடுப்பேன். தண்ணி மட்டும் தான் சேர்ப்பேன். எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண மாட்டேன். ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்றதுனால நிதிஷ் இன்னைக்கு நானும் உங்கள் கூட சேர்ந்து யோகா பண்ணுறேமான்னு சொன்னால், காலையில் அவன் 7 மணிக்கு ஜூஸு குடிச்சிட்டு கரெக்டாக 7:30 நாங்கள் வந்து யோகா பண்ண ஆரம்பித்தோம். 7:30லேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் நிதிஷ் வந்து ஒரு 1/2 hour சூரிய நமஸ்காரம், அப்புறம் சின்ன சின்ன ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க யோகாலாம் என் கூட பண்ணான். அதுக்கப்புறம் நான் ஒரு 8லேருந்து 8:15 வரைக்கும் சிம்பிளாக ஒரு மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் டெய்லி 1/2 hour கண்டிப்பாக நான் யோகா பண்ண தான் செய்வேன். நீங்களும் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றே நான் சொல்லியிருந்தேன், உறுதிமொழி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் மணி வந்து 8:50 ஆகுது. இன்றைக்கி நான் எடுக்கிறது இட்லி தான் எடுக்கிறேன். அப்பா இந்த அக்கா ஒரு வழியாக இட்லி எடுத்துட்டாங்க அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு ஹாப்பியாக இருக்கும். இது அரிசி இட்லி இல்லை, சிறுதானிய அரிசி இட்லி தான். வரகு, சாமை, திணை, குதிரைவாளி அந்த இட்லி தான். அது வந்து நான் 3 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சுண்டல் குழம்பு வச்சதுனால பச்சை பயிர் முளை கட்டினது எடுக்கலை. ஆல்ரெடி பயிர் தானே எடுக்கிறோம். அதனால பயிர் வந்து ஒரு 50 கிராம் இருக்க அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த 3 இட்லியே மொத்தத்துக்கே 100 கிராம் தான் வரும். 120 கலோரி. ஏன்னா சின்ன சின்ன இட்லி தான் எங்கள் வீட்டில் வரும். அதே மாதிரி தான் நிதிஷ்க்கும் 2 இட்லியும் கொஞ்சமாக பருப்பு போட்டு சுண்டல் குழம்பு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். இன்றைக்கி மார்னிங் டிஃபனாக இருக்குது. சிறுதானிய இட்லியும் சுண்டல் குழம்பு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து நெத்திலி மீன். இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து நெத்திலி மீன் வந்து சிக்கன் 65 மாதிரி ஃப்ரை பண்ணால் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ நிதிஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ரசம் சாதம் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. பவுலில் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து வீட்டு மிளகா பொடி தான். இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து வெறும் மிளகா பொடி. வெறும் மிளகா பொடினா கலர் வந்து டார்க்காக இருக்குன்னா காஷ்மீரி சில்லி. நீங்களே காஷ்மீரி சில்லி வாங்கி வீட்டில் அரைச்சி வச்சிங்கன்னா இந்த கலரில் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாங்கினா தான் இந்த கலரில் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் இருக்க மாதிரி எலுமிச்சம்பழம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணின்றது ரொம்ப ஊற்றிடாதீங்க, சும்மா தெளிச்சு தான் விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மாவை வந்து பிசைச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முதல்ல சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக கொண்டு வாங்க. கொஞ்சம் மாவை எடுத்து வச்சிருக்கேன். மொத்தமாக ஒன்றா பிணையாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணைஞ்சா கரெக்டாக இருக்கும். மீனை போட்டுடலாம். மீனை போட்டு மெதுவாக வந்து பரட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவும் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். இது வந்து வெளியவே இருக்கட்டும், வேற எங்கேயும் வைக்க தேவையில்ல. நெத்திலி மீன் 1 hour ஊறிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பொரிக்கிறதுக்கு முன்னாடி நான் உளுந்தம்பொடி பொரிக்கும் போது அன்னைக்கு வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன். அப்படியே பொடிசா மீதம் இருந்து எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இதை வந்து நம்ம மேலே லைட்டாக தூவிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இப்போ வந்து நம்ம இதில் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து போடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய்ன்ற போது நான் மேக்ஸிமம் கடலை எண்ணெய் வாங்குவேன். மீன் நல்லா வெந்துருச்சு. நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துனே எடுத்துடுங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிரும். அவ்வளோதான். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலேயே சிம்பிளாக செஞ்சிடலாம். அடுத்தடுத்து நான் பொரிச்சிட்டு வரேன். என்னோட மதியான சாப்பாடாக கொஞ்சம் சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டல் குழம்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். சாதம் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். மீன் அப்படின்ற போது நான் ஷீலா மீன் வந்து 3 பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு வந்து
ரசம் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் திரும்பி ரைஸ் எடுக்காதீங்க. நான்வெஜ் எடுத்தாலும் நம்ம வந்து கொஞ்சமாக தான் ரைஸ் எடுக்கணும். நான்வெஜ் அப்படின்ற போது மீன் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ வீட்டில் நம்ம ஒருத்தவங்க மட்டும் டயட் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி நிலமை வந்தாலும் ஒரு பீஸ் 2 பீஸ் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டீங்க, எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ராத்திரி சாப்பாடை ஒமிட் பண்ணிக்கோங்க. இப்போ மத்தியானம் வந்து அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ராத்திரி சாப்பாடை ஒமிட் பண்ணிக்கலாம், சாப்பிடாம இருந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லிக்யூடாக ஏதாவது எடுத்துக்கலாம், இல்லை பழங்கள் மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் கலோரியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே உங்கள் வெயிட் லாஸ் அப்படின்றது நல்லா இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடை கொஞ்சம் பகலில் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க, அதுதான் மெயின். நிதிஷ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நெத்திலி ஃப்ரை எப்படி இருக்குன்னு கேட்கலாம் நிதிஷ் கிட்ட. எப்படிமா இருக்கு நெத்திலி ஃப்ரை? சூப்பராக இருக்கு. அந்த உள்ள இருக்கிற அந்த ஃபிஷ்ஷு அதை அப்படியே சாஃப்டாக சாப்பிடணும், சூப்பராக இருக்கு. முள்ளு தெரியுதா? முள்ளு தெரிய மாட்டேங்குது. சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணு. இன்னைக்கு காலையிலே நானும் நிதிஷமாக வாக்கிங் போனோம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். 5:30க்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 7 ஆயிடுச்சு. வரும்போதே மீனும் சேர்ந்து வாங்கிட்டு வந்தோம். ஈவினிங்கும் அதே மாதிரி இன்னைக்கு வெளியே தான் வாக்கிங் போனோம். நிதிஷப்பா வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக வேணும் சண்டே அப்படின்றதுனால நாங்கள் ஈவினிங்கும் வாக்கிங் வெளியே தான் போனோம். ஈவினிங்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வாக்கிங் போனோம். மொத்த ஸ்டெப் அப்படின்றது 17,163. ஸோ நாங்கள் ஸ்டெப் கவுண்டிங்காக போகல, ஒரு ரிலாக்ஸ்க்காக தான் வந்து போனோம் வெளியே. அது கொஞ்சம் நேரம் தெரிஞ்சவங்களாம் பார்த்துட்டு கொஞ்சம் நடக்கும்போது பயங்கர ரிலாக்ஸாக சூப்பராக இருந்தது. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அப்படின்றது 13 கிலோமீட்டர் போயிருக்கேன். கலோரி பேனிங் அப்படின்றது வாக்கிங்கில் 372 கலோரி வந்து பேன் ஆயிருக்கு. பேண்டில் காமிக்கிற கலோரி பேனிங் அப்படின்றது துல்லியம் கிடையாதுங்க, அப்ராக்சிமேட்டட் தான். ஒரு சிலருக்கு அதிகமாக வந்து கலோரி பேன் ஆகும், ஒரு சிலருக்கு கம்மியாக பேன் ஆகும். இது வந்து நம்ம ஹார்ட் ரேட்டை பொறுத்து தான் மாறுது. அதனால இதை வந்து அப்படியே எடுத்துக்க வேண்டாம், ஒரு கணக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 7th டே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூப் அப்படின்றது கொள்ளு சூப்பு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொள்ளு சூப் எடுக்கிற அளவு சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து நான் மட்டும்தான் இன்னைக்கு எடுக்க போகிறேன். நிதிஷும் அவங்க அப்பாவும் ரசம் சாதம் இருந்தது, மீன் இருந்ததுனால அவங்க அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஒரு ஆளுக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நேரத்துக்கு சூப்பு வந்து இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. நான் 2 கரண்டி எடுத்திருக்கேன். நிதிஷ் அப்பா காலையில் கொள்ளு சூப்பு வேணும்னு சொன்னதுனால இந்த கரண்டிக்கு நான் 2 கரண்டி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த கரண்டி அப்படின்றது 30 கிராம் வரும் ஒரு கரண்டி. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் 4, பூண்டு 4 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கேரட் 1 எடுத்துக்கிறேன். கொள்ளு வந்து சூடு, அதனால நீங்கள் கொள்ளு எடுக்கும்போது நீர்க்காய்களும் சேர்த்து எடுத்துக்கலாம். சுரக்காய் எடுத்துக்கலாம், சவுச்சவ் எடுத்துக்கலாம், வெண்பூசணி எடுத்துக்கலாம், சக்கரை பூசணி எடுத்துக்கலாம். அது மாதிரி கேரட்டு, பீட்ரூட் இந்த மாதிரி காய்களை சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சூட்டை கொஞ்சம் தணிக்கும். ஸோ கொள்ளுமே வந்து நிறைய எடுக்கக்கூடாது, நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக தான் எடுக்கணும். வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒரு பர்சன் ஒரு வேலைக்கு கொள்ளு அப்படின்றது வேக வச்சு எடுத்தாலும் சரி, சூப்பாக எடுத்தாலும் சரி, எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா உள்ளங்கைக்குள்ள ஒரு கைப்பிடி இருக்கிற அளவுக்கு தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சூடாயிடும். அதே மாதிரி இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி, அதாவது 30 கிராம் வரும். அது 30 கிராம் அப்படின்ற கொள்ளு வந்து 90 கலோரி தான் வரும். ஸோ இந்த சூப்பு அப்படின்றது ஒரு 120 கலோரி தான் உங்களுக்கு. இப்போ சூப்பு வந்து செஞ்சலாம். நம்ம கொள்ளு வந்து ஊற வைக்காமல் பண்ணாதீங்க, ஊற வைக்காமல் வச்சோம்னா அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால நான் ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் கொள்ளை. தக்காளி, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கேரட், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 6-7 இருக்க அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அந்த கொள்ளோட சூட்டை தணிக்கிறதுக்கு. ரொம்ப வெந்தயம் எடுத்தாலும் கசக்கும், அதனால ஒரு 6-7 அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக பட்டை, ஒரு கிராம்பு. ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ தான் எடுக்கணும். ரொம்ப எடுத்தீங்கன்னா அப்புறம் ஒரு மாதிரி காரத்தன்மையாக இருக்கும். இப்போ இதை போட்டுடலாம். தண்ணி 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/2 இது இருக்க அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதும். கொள்ளு இல்லையா, அதனால குக்கரில் வந்து 5 விசில் அடிக்க விடுங்க. 5 விசில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க. 3-2 விசில் அடிக்க விடாதீங்க, அப்புறம் கொள்ளு வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம கொள்ளு சூப்பு வந்து தாளிக்கலாம். கொள்ளு சூப்பு நல்லா வெந்துருச்சு, ஆரவும் நல்லா செஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிடலாம். நல்லா பருப்பு வந்து வெந்துருச்சு, இப்படி வேகணும். நல்லா வெந்தாதான் நல்லா இருக்கும் கொள்ளெல்லாம் சாப்பிட்றதுக்கு. கொள்ளு நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, கொள்ளை இப்போ ஊற்றிடலாம். நம்ம இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். பருப்புமே நான் ரொம்ப மையாவும் அரைக்க மாட்டேன், லைட்டாக வாயில் தட்டுப்படுற மாதிரி அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கு சூப்பு குடிக்கிறது கூட. மிளகுத்தூள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொள்ளு சூப்பு ரெடி ஆகிடுச்சு, வாங்க கொள்ளு சூப்பு குடிக்கலாம். நைட்டு மணி இப்போ வந்து 7:30 ஆகுது. இன்றைக்கி நான் வந்து எடுக்கிறது கொள்ளு சூப்பு தான் எடுத்துக்கிறேன். 3rd வீக்கான சேலஞ்ச் அப்படின்றது டெய்லி ராத்திரி 7 வகை சூப் எடுக்கிறது. நான் சூப்பராக 7 நாளுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி எல்லாருமே ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து 4th வார சேலஞ்ச் அப்படின்றது நான் வந்து 6 மணிக்கெலாம் என்னோட சாப்பாடை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாலட் எடுத்துக்க போகிறேன். சாலட் அப்படின்றது டெய்லி ஒரு பருப்பு வகைகளை வேக வச்சு அது கூட ஒரு சில காய்கறிகள், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி போட்டு சாலட் செஞ்சு 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே என்னோட சாப்பாடை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். இப்போ 4th வீக் சேலஞ்ச் அப்படின்றது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி டைமிங்கை வந்து நம்ம ராத்திரி சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிட்டு
சாலட் எடுக்கும்போது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ராத்திரி சாப்பிடாம லாங்காக இருக்கும்போது வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4th வீக் சேலஞ்சுக்கு எல்லாரும் ரெடி ஆகுங்க. அதே நேரத்தில் அக்கா நானும் வந்து சூப்பு தான் டெய்லி கொடுத்துருக்கேன், மத்தியானம் இத்தனைக்கு ரைஸும் எடுக்காம சேம் காய்கறிகள் மட்டும் எடுத்துமே வந்து சில சமயம் எனக்கு வெயிட்டு கூட காமிக்குது, என்ன ரீசன் அப்படின்னு. ஒரு சில சமயம் நம்ம காய்கள் எடுத்தாலும் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக காய்கள் எடுத்துட்டாலுமே நம்மளுக்கு வந்து மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் லேடிஸை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து என்ன ஆகும், நம்ம கம்மியாக சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் மாதிரி தான் தெரியும். அந்த சாப்பிட்ற சாப்பாடு கூட சரியாக செரிமானம் ஆகியிருக்காது. அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் மத்தியானம் சாப்பாடு காலை சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1 hour கழிச்சு சுக்குமல்லி காப்பி, கிரீன் டீ எடுக்கிறது, இல்லை ஜிஞ்சர் டீ எடுக்கிறது, வெறும் தண்ணியில் ஜிஞ்சரை மட்டும் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு இந்த 3ல் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் டெய்லி எடுத்து பாருங்க. உங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நல்லா செரிமானம் பண்ணும், வெயிட் லாஸ்க்கும் கொஞ்சம் உதவாது. உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. டே 21 என்னோட டயட்டும் சரி, காலையிலும் சரி, சாயந்தரமும் சரி, கிட்டத்தட்ட நாங்கள் 3 மணி நேரம் வாக்கிங் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு வேர்ல்டு இன்டர்நேஷனல் யோகா டே, அதனால யோகாவும் நான் சூப்பராக, நானும் சரி நித்திஷும் சரி சூப்பராக எங்களோட யோகாவையும் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் யோகா கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.